சக்ஸஸ் ரேட் ஆஃப் ஆல் ஆன் 4 implants என்ன அப்படின்றது 98% சக்ஸஸ் ரேட். டென்டல் இம்ப்ளான்ட்ல பார்த்தீங்கன்னா we are almost close to 100 ஆக்சுவலி. சரி டாக்டர், உங்களுக்கு ஃபெயிலியர்ஸ் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருந்திருக்கு. ஒரு 15-16 இயர்ஸ் பேக் நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் த கெரியரில் சில ஃபெயிலியர்ஸ் இருந்திருக்கு. ஃபெயிலியர் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன்னா போய் சொல்கிறேன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, ஃபெயிலியர் இல்லைன்னு ஒரு பையன் சொன்னாங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக சில ஃபெயிலியரான கேஸஸு டெஃபினட்டாக திரும்ப இம்ப்ளான்ட் போட்டு அதுக்கு மேலே திரும்ப புதுசாக ஒரு க்ரௌன் கொடுத்தது நிறையவே நடந்திருக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேஸ் எ வெரி மேஜர் ரோல். ஆக்சுவலி என்னோட கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 6000 மேலே இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கேன். 830க்கு மேலே ஃபுல் மவுத் கேசஸ் பண்ணுறப்ப ஒவ்வொரு கேஸ்லேயும் ஒரு லேர்னிங் நமக்கு கிடைக்கிறப்ப அடுத்த ஒரு கேஸில் நம்ம இல்லாமல் நம்ம பண்ணுறப்ப அந்த லேர்னிங் டெஃபினெட்லி லீட்ஸ் டு அண்ட் இன்க்ரீஸ் சக்ஸஸ். ஆக்சுவலி நம்ம சக்ஸஸ் ரேட் டெஃபினட்டாக அதில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் 100% இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் எனி இம்ப்ளான்ட். ஆக்சுவலி என்னோட பேர் டாக்டர் பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸ். நான் ஒரு வேர்பதே ஸ்பெஷலிஸ்ட், ஆல் ஆன் 4 ஆல் ஆன் 6 ஸ்பெஷலிஸ்ட். ஆக்சுவலி வணக்கம். இன்றைக்கும் அகெயின் another series of commonly asked questions in implants. அதில் one very common question that is also asked, அது வந்து என்னென்னா சக்ஸஸ் ரேட் ஆஃப் ஆல் ஆன் 4 implants என்ன அப்படின்றது. ஸோ இதை நான் வந்து கொஞ்சம் டேட்டிங் பேக் டு சயின்டிஃபிக் இதில் லிட்ரேச்சர், அதாவது எங்களோட ஜேர்னல் ரிசர்ச்சில் இருக்கிற சக்ஸஸ் ரேட் ஆஃப் இம்ப்ளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த இம்ப்ளான்ட் வந்து 11.5 அந்த லெங்க்த்தை தாண்டி இருக்கிற இம்ப்ளான்ட்டோட சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 98% சக்ஸஸ் ரேட். இது ஏன்றதை நான் சொல்கிறேன். 11.5க்கு மேலே இருக்கிற ஒரு இம்ப்ளான்ட்டோட சர்வைவல் ரேட் வந்து ரொம்ப 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 ஹை. அதுவும் ஸ்பெசிஃபிக்கலி ஆல் ஆன் 4 இம்ப்ளான்ட்ஸில் இன்னும் ஹையராக இருக்கும். ரீசன் என்னென்னா ஒரே டைமில் ஒரு 4 இம்ப்ளான்ட் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுனால யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த சக்ஸஸ் ரேட் ஈவன் ஹையர்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக ஸோ யூஸ்வலாக எந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்குமே ஒரு 100% சக்ஸஸ் ரேட்னு சொல்ல மாட்டாங்க. டென்டல் இம்ப்ளான்ட்டில் பார்த்தீங்கன்னா we are almost close to 100 ஆக்சுவலி. ஸோ 98% இஸ் அ வெரி வெரி ஹை நம்பர் ஆக்சுவலி. சரி டாக்டர், உங்களுக்கு ஃபெயிலியர்ஸ் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருந்திருக்கு. ஒரு 15-16 இயர்ஸ் பேக் நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் த கெரியரில் சில ஃபெயிலியர்ஸ் இருந்திருக்கு. அந்த டைமில் இருந்த டெக்னாலஜி, அந்த டைமில் இருந்த இது இப்போது டெஃபினட்டாக எவ்வளவோ எவால்வ் ஆகிருக்கு. இப்போ வந்து அந்த சக்ஸஸ் ரேட் வந்து வெரி வெரி ஹை ஆக்சுவலி. நம்ம அவைலபிலிட்டி ஆஃப் டெக்னாலஜிஸ், அவைலபிலிட்டி ஆஃப் சிபிசிடி ஸ்கேன்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால யூஸ்வலாக அந்த பிளானிங் டைமில் தான் நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அந்த சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப 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 ஹை ஆக்சுவலி. ஸோ அதுலேயும் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா வந்து டெஃபினட்டாக நம்மளால் ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டியும் இருந்திருக்கு. ஃபெயிலியர் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன்னா போய் சொல்கிறேன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, ஃபெயிலியர் இல்லைன்னு ஒரு பையன் சொன்னாங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஸோ ஃபெயிலியர்ஸ் இருந்திருக்கு. பட் இம்ப்ளான்ட்ஸில் மட்டும் ஒரே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இம்ப்ளான்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதே இடத்துல திரும்ப நம்மளால் இம்ப்ளான்ட் ப்ளேஸ் பண்ண முடியும். சில ஃபெயிலியரான கேஸஸு டெஃபினட்டாக திரும்ப இம்ப்ளான்ட் போட்டு அதுக்கு மேலே திரும்ப புதுசாக ஒரு க்ரௌன் கொடுத்தது நிறையவே நடந்திருக்கு. ஃபுல் மவுத் கேஸஸில் கூட அது நடந்திருக்கு. ஸோ ஃபெயிலியர் இருந்திருக்கு. அது ஏன் நடந்திருக்குன்றதை நம்ம அனலைஸ் பண்ணோன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பேஷண்ட் சென்ட்ரிக்காக இருக்கும். ஏன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணிட்டு நான் முன்னாடி சொல்கிற மாதிரி யூஸ்வலாக என்னோட ஆல் ஆன் 4 பேஷண்ட்ஸ், ஆல் ஆன் 6 பேஷண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் மேரிட் டு மீ. ஸோ அவங்கள வந்து யூஸ்வலாக இயர்லி ஒன்ஸ் 100% நான் பார்க்குற மாதிரி இருக்கும் ரிவ்யூக்காக. சில பேஷண்ட்ஸ் வந்து 5 வருஷம் 6 வருஷம் வராமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணி திரும்ப அவங்களோட ரெஸ்டோரிங் த நேச்சுரல் ஸ்மைலுக்குள்ள டெக்னிக்ஸ் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. திரும்ப இமீடியட்டாகவும் ரெஸ்டோர் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேஸ் எ வெரி மேஜர் ரோல். ஆக்சுவலி என்னோட கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 6000 மேலே இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கேன். 830க்கு மேலே ஃபுல் மவுத் கேசஸ் பண்ணுறப்ப ஒவ்வொரு கேஸ்லேயும் ஒரு லேர்னிங் நமக்கு கிடைக்கிறப்ப நம்ம அதில் இருக்கிற இஷ்யூஸை நம்மளால் வந்து அடுத்த ஒரு கேஸில் நம்ம இல்லாமல் நம்ம பண்ணுறப்ப அந்த லேர்னிங் டெஃபினெட்லி லீட்ஸ் டு அண்ட் இன்க்ரீஸ் சக்ஸஸ். ஆக்சுவலி நம்ம சக்ஸஸ் ரேட் டெஃபினட்டாக அதில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் 100% இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் எனி இம்ப்ளான்ட் ஆக்சுவலி. ஸோ அதனால் ஆல் ஆன் 4 இம்ப்ளான்ஸோ இல்லை வந்து இம்ப்ளான்ஸ்லையோ சக்ஸஸ் ரேட் வெரி வெரி ஹை. ஸோ உங்கள் இம்ப்ளான்டாலஜிஸ்ட் இம்ப்ளான்ட் சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா ப்ளீஸ் கோ அட் வித் தட். ஒன்ஸ் அகெயின் உங்கள் நண்பன் டாக்டர் பிரேம்.